30 years of trusted brilliance. Sarvana Elite Golden Diamonds, now in Coimbatore, the ultimate destination for exclusive designs. நேற்று ஒரு இன்டர்வியூவில் நான் சொல்லியிருந்தேன், இந்த ஒரு ஸ்டேஜில் ஒரு வடிவேல் ஃபைட்டில் வந்து அவர் எப்படி கப்பு வாங்கிட்டு நியாயமாக இந்த கப்பு எனக்கு தான்டா சொந்தம், நான் எவ்வளோ அடி வாங்கியிருக்கேன் பாடுறான்ற மாதிரி இந்த படம் ரிலீஸ் ஆனதே வந்து எனக்கு ஒரு பிளாக் பஸ்டர். இந்த படம் ரிலீஸ் ஆகிடுச்சு, அதுவே எனக்கு வந்து ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் தான், எனக்கு ஒரு ஹிட்டு. ஏன்னா எப்பயுமே கொஞ்சம் கனவு பெருசாக இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ நம்ம நிறைய தடவை என்னென்னா சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் காரணமாக எது கொஞ்சம் ஈஸியோ எது கொஞ்சம் சுலபமாக நடக்குமோ அப்படின்ற மாதிரி நம்மளே வந்து நம்மளுடைய கம்ஃபர்ட் ஜோன், இப்போ எனக்கு வந்து இப்போ என் வாழ்க்கை வந்து ரொம்ப ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் தான் இருக்குதுன்னு சொல்லலாம் கடவுளுடைய அனுகிரகத்தால். ஆனால் அதே அந்த கம்ஃபர்ட் ஜோனில் எத்தனை படம் வேணாலும் லைஃப்பில் நம்ம பண்ணிகிட்டே போயிட்டே இருக்கலாம். பட் அந்த கம்ஃபர்ட் ஜோனை பிரேக் பண்ணி நான் இருந்த ஒரு சுச்சுவேஷனுமே வந்துட்டு எனக்கு கொஞ்சம் என் மேலே பெருசாக நம்பிக்கை இல்லாத ஒரு சுச்சுவேஷனில் தான் இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு சமயத்தில் ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கிற ஒரு ப்ராஜெக்டை கை வைக்காமல் எனக்கு வந்து என்னை சேலஞ்ச் பண்ணிக்கக்கூடிய விஷயம், இந்த படத்தில் வந்து ஒரு ஃப்ரேம் கூட என்னால் ஈஸியாக எடுக்க முடியாது. சும்மா கேமரா எடுத்துகிட்டு போனால் ஒரு இடத்துல வச்சோன்னா அது வந்து ஒர்க் அவுட் ஆகாது. அதில் ஏதாவது ஒரு மெனக்கடலாவது இருக்கும், அதில் அட்லீஸ்ட் ஒரு காஸ்டியூமாவது கரெக்டாக இருக்கணும், இல்லை பின்னாடி இருக்கிற விஷயங்கள் கரெக்டாக இருக்கணும், இல்லை அதில் இதுக்கப்புறம் வரப்போகிற அந்த சிஜி கரெக்டாக இருக்கணும், இல்லை அங்கே இருக்கிற ஒரு மேக்கப்பில் ஏதாவது ஒரு விஷயம் கரெக்டாக இருக்கும், இல்லை பேச போகிற டைலாக்ல ஏதாவது ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கான ஒரு விஷயமா இருக்கணும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலையாச்சும் எக்ஸ்ட்ரா பண்ணணும் அப்படின்ற மாதிரி அப்படி பண்ணால் மட்டும்தான் இந்த படம் கொஞ்சம் கன்வின்சிங்காக இருக்கும். இல்லைனா நம்ம சும்மா சொல்லலாம் 2040 நடக்கிற மாதிரி அப்படின்ட்டு. அப்புறம் இப்போ இந்த ஃபிலிம் ரிலீஸ் ஆச்சு. ரிலீஸ் ஆகும்போது நிறைய நல்ல ரிவ்யூஸ், நிறைய பாசிட்டிவான ஃபீட்பேக்ஸ், நிறைய பாராட்டுகள் அதெல்லாம் இருக்கிற அதே சமயத்தில் சில பேருக்கு வந்து இந்த ஃபிலிம் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, கொஞ்சம் லேக்காக இருக்குது, இந்த மாதிரி சில விஷயங்களுமே வந்து நான் பார்க்க தான் செய்கிறேன். இந்த படம் பிகினிங்லேருந்து பட்ஜெட் தான் வந்து இஷ்யூ. இன்னைக்கு நம்ம சினிமாவில் பார்க்குறோம், எவ்ரிடே ஏதாவது ஒரு படம் ட்ராப் ஆகுது, ஏதாவது ஒரு படத்தில் இயக்குநர்கள் மாறிடுறாங்க. இன்னைக்கு வந்து டிரெக்டர்ஸோட சுச்சுவேஷன் வந்து ரொம்ப கவலைக்கிடமாக இருக்குன்னு சொல்லலாம். பேர் சொல்ல இது பண்ணல, ஓகே பேர் சொல்லணுன்னாலும் நான் சொல்லலாம். இப்போ ஒரு அவ்வளோ பெரிய ஒரு படம் வந்து ஆன்லைனில் வந்து லீக் ஆகிருக்கு. இதோடைய மொத்த வழியை, அதாவது எல்லாரோட வழியை விடையும் அந்த இயக்குனரோட வழி தான் அந்த இடத்துல வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த இடத்துல நான் வந்து ஹெச் வினோத் என்னோட ஃப்ரெண்டுக்கு வந்து என்னுடைய வருத்தத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இது வந்து ஒரு மரணம் அளவுக்கு ஒரு வலிக்கக்கூடிய ஒரு விஷயம். அது ஒரு டைரக்டரால் மட்டும்தான் அது வந்து ஃபீல் பண்ண முடியும். ஏன்னா ஒரு நாளும் ஒரு ஷார்ட்டும் எடுக்கும்போது அந்த டைரக்டர் வந்து அது எவ்வளோ கஷ்டப்பட்டு அதில் எவ்வளோ கனவுகளோடு அது எடுப்பாங்க அப்படின்றது ஆஸ் அ டைரக்டராக எனக்கு வந்து தெரியும். இங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்குமே அது வந்து தெரியும். பட் அங்கேருந்து அது நம்ம நினச்ச மாதிரி ஒன்று வராமல் அது இந்த மாதிரி போகும்போது ரொம்பவே கஷ்டமாயிடுது அது. ஸோ அதே மாதிரி இப்போ என்னாலையும் வந்து என் படத்தை நான் நினச்ச மாதிரி எடுக்க முடியாதோன்னு அந்த 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 பெயின்லேயே போய் கடைசியில் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் அந்த படத்தை நான் நினச்ச மாதிரி வந்து எடுத்து அதை வந்து அப்புறமேட்டு ரிலீஸ் ஆகிறதுக்கும் பிரதீப் சார் சொன்ன மாதிரி அவ்வளோ டேட்ஸ் மாறி வந்ததுக்கு ஏகப்பட்ட காரணங்கள் இருந்துச்சு. எங்களால் நிறைய விஷுவல் எஃபெக்ட்ஸு அவ்வளோ விஷயம் எதுவுமே கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணி பண்ணுறதுக்கும் மனசு வரல. கொஞ்சம் இது இப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக மாற்றிருக்க முடியும். பட் ஆனால் அது மாதிரி ஏன்னா இந்த படத்தை என்னால் ஒரு தடவை தான் எடுக்க முடியும். அந்த ஒரு தடவை அதை எனக்கு நான் நினச்ச மாதிரி எடுத்துட்டா எனக்கு சந்தோஷம். அதுக்கு இவ்வளோ பேர் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஷூட் வந்து ரொம்ப மாறி நடக்கும். பட் எப்போ வந்தாலுமே அவருடைய 100% எப்பயுமே கொடுக்குற ஒரு ஹீரோ எனக்கு கிடைச்சது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். டைமில் வந்து அவர் ரொம்ப ஷார்ப்பு. அதில் இன்றைக்கும் என் மேலே கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டாரு. 12:30 to 2:30 லஞ்ச் பிரதர், 2:30க்கு ப்ரெஸ் மீட் சொன்னேன். அவர்கிட்ட என்ன பிரச்சனைனா நம்ம 12:30 சொன்னோன்னா 12:29 வந்துடுறாரு. வழக்கம் போல் நான் ஒரு 1 hour அப்படியே வந்துட்டேன். அதில் வந்து சாரி ப்ரோ, ப்ளீஸ் டோன்ட் மிஸ்டேக் மீ. கூடிய சீக்கிரம் உங்களுடைய 100 crore கிளப்ல வரும். கான்ஃபிடென்ட்டாக இருங்க, வெற்றி நிச்சயம். நெக்ஸ்ட் வந்து கிருத்தி, சின்ன பொண்ணு கிருத்தி, அவங்க அம்மாவுமே கொஞ்சம் சின்ன பொண்ணு தான். 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா செட்டில் அவங்கள வந்து அவங்கள எப்படின்னா ஒரு குழந்தைய ஹேண்டில் பண்ணுற மாதிரி தான் நாங்கள் நிறைய தடவை ட்ரை பண்ணியிருப்போம். அதே நேரத்தில் நிறைய தடவை மிஸ்ஸும் ஆயிரும். அப்போ வந்து கொஞ்சம் அப்பப்போ ஒரு சின்ன முன்ன பின்ன இப்படி இருந்தாலும் அந்த ஒர்க்கை பண்ணும்போது த கைண்ட் ஆஃப் டெடிகேஷன் அண்ட் அதே ஸ்விம்மிங் பூல் சீக்வன்ஸ் பண்ணும்போது எங்கேயோ ஒரு இடத்துல ஷூட்டிங் பண்ணிட்டு இவங்க டேல அங்கே ஷூட் முடிச்சு நைட்டில் இங்கே வந்து ஷூட் பண்ணிட்டு ஒரு நாள் கூட வந்து
அந்த ஒரு இப்படி ஏதாவது ஒரு காரணம் சொல்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் எப்பயுமே ஷி வாஸ் வெரி ஸ்வீட் அண்ட் ஐ ரியலி லவ்ட் ஒர்க்கிங் வித் யூ. அண்ட் அவங்கள ஃப்ரேமில் அப்படி நம்ம வச்சோனாலே வந்து அந்த அளவுக்கு ஒரு அழகு. சாதாரண ஒரு ரோட்டில் தான் ஷூட் பண்ணிட்டு இருந்தோம் மலேசியாவில். அது ரவிவர்மன் சாரோட மேஜிக் வந்து எப்பயுமே எப்படி இருக்கும்னா நிறைய லைட்ஸ் நிறைய இது அப்படிலாம் போட்டு பயங்கரமாக காம்ப்ளிகேட்லாம் பண்ண மாட்டார். அது அவருக்கு வந்து அவர் ஒரு கிஃப்டட் டேலண்ட். அவங்க வந்து என்னன்னா இன்னைக்கு வந்து ஒரு இந்த தம்ப்நெயில் கல்ச்சர் இருக்கு இல்லையா, இப்போ நானும் கொஞ்சம் தான் தம்ப்நெயில் வேணா கொடுத்துட்றேன், கதறி எழுத விக்னேஷன் அந்த மாதிரி தான் போட்டுக்கோங்க. மேடையை உடைத்தவன் மாதிரி தான் போடுறதுக்கு எதையாவது ஒன்று போட்டு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. ஏன்னா இப்போ எதை பார்த்தாலுமே அது என்னன்னா அந்த தம்ப்நெயில்ல வந்து ஐயோ படம் ரொம்ப அப்படின்னு ஆரம்பிச்சிடறான், உள்ள போனோன்னு ரொம்ப கேவலமா இருக்கும்னு நினைச்சேன், ஆனால் ஆக்சுவலாக நல்லா தான் இருக்கு, சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லி அப்படிதான் அந்த வீடியோவே ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ அதனால இது எப்படி இது நம்ம ஹேண்டில் பண்றதுனே தெரியல. உள்ள போனதுக்கப்புறம் அதெல்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனால் எங்கேயோ ஒரு இடத்துல கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு, கொஞ்சம் என்ன சொல்லணும்னு தெரியாம எதையாவது ஒன்று சொல்லி விட்டு போயிடறாங்க. அதை பார்த்து கொஞ்சம் பேர் இதாயிடுறாங்க. ஸோ அதுக்கு எப்படி டேக்கிள் பண்ணுன்றது நீங்கள் தான் ஏதாவது ஒன்று பார்த்து கொஞ்சம் பாவம் ஹெல்ப் பண்ணணும். ஏன்னா நிறைய செட்டில்மெண்ட்லாம் பேலன்ஸ் இருக்கு. அந்த இந்த ராமசாமி என் பணம் கிடைச்சிரும்னு ஒரு பல பேர் வெளில இருக்காங்க. அது இந்த வாரம் நல்லா ஓடிடுச்சுன்னா இதுதான், அப்படி இல்லைன்னா ராமசாமி ஊ தான். அதனால தயவு செஞ்சு கொஞ்சம் நீங்களாம் உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு இது மாதிரிதான் இப்ப நிலைமை வந்து அந்த லெவலுக்கு இதுதான் இருக்கு. அந்த இப்ப என்ன கேட்டுட்டாங்க கட்சிக்காரர், ஒரு படம் தானே எடுக்க வந்த அந்த மாதிரி ஒரு படம் தானே எடுக்க வந்தேன், அதுக்கு ஏன்பா போட்டு இப்படி அடிக்கிறீங்கன்ற மாதிரி. சிம்பிளா பண்ணு, காம்பாக்டா பண்ணு, சிம்பிளா பண்ணு, காம்பாக்டா பண்ணா நல்லாவே இருக்க மாட்டேங்குது, அதுக்கும் அடிக்கிறாங்க. இன்னும் எப்ப பார்த்தாலும் இதே மாதிரி எடுத்துக்கிட்டே இருக்குங்க. புதுசா ஒண்ணு பயங்கரமா பண்ணா அதுல எது இல்லையோ, நான் கேசரி பண்ணா மட்டும் ஏன் காரமா இல்லைன்னு கேக்குது. கேசரி எப்படி காரமா இருக்கும்? நான் என்ன பண்ண சிக்கன் குழம்பு ஊத்துனா அதுல ஏன் இனிப்பாவே இல்லைன்னு கேட்டீங்கன்னா இதுக்கு என்ன பண்றதுன்னு நமக்கு வந்து தெரியல. இந்த படத்துக்குள்ள சில நல்ல விஷயங்கள் இருக்கு, அவ்வளவுதான். பிளஸ் பயங்கரமா படம் எடுக்கிறது என்னால பயங்கரமா எடுக்க முடியுமா நீங்க சொல்லுங்க. ஓரளவுக்கு தான் நம்மளால எடுக்க முடியும். அந்த ஓரளவுக்கு எடுத்ததை கொஞ்சம் ஜாலியா வந்து பார்த்துட்டு அழகா அதை ரசிச்சுட்டு, உங்களுக்கு பயங்கரமா கோவம் வந்துருச்சா மனசுக்குள்ளேயே வச்சுக்கோங்க. இல்ல ஏதாவது என் ஃபோன் நம்பரோ இல்லை ஏதோ ஒன்று எங்கேயாவது ஒரு இடத்துல நிச்சயமா என்ன பார்ப்பீங்க, அப்ப சைட்ல வந்து என்ன சொல்லுங்க, ஏன்டா அப்படி பண்ணேன்னு. அதை விட்டுட்டு அதுக்கு ஒரு வீடியோ போட்டு மொன்னு சொல்லி ஏன் அப்படி பண்ணி. ஸோ அதனால நிறைய மறுபடியும் சொல்லிக்கிறேன், செட்டில் பண்ணணும். ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ கரெக்டாக பார்த்து தயவு செஞ்சு எல்லாருமே கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி இந்த படம் ஏப்ரல் 17 வந்து திருப்பி நாங்கள் வந்து ஓப்பனிங்கை கிரியேட் பண்ணி இந்த படத்தை பயங்கர ஹிட் ஆக்கி, நான் செல்லக்குட்டி பிரதீப்க்கு அந்த 4th 100 crore சொல்லி போஸ்டரை ஒட்டியே ஆகணும் அப்படின்றதுல உறுதியாக இருக்கும். Thank you. Sarvana Elite Gold and Diamonds, the ultimate destination for exclusive designs.